நான் அதை நோட் பண்ணாமல் நான் முன்னாடி ஃப்ரண்ட் வியூ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம சீக்கிரமாக உள்ளே ஓடி போயிட்டு இங்கே பாருங்கள் அலை அடிச்சிட்டு இருக்குங்க. இதனால தான் வந்து எல்லாருமே டிக்கெட்டை கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஃபெரி வந்து கேன்சல் ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்டு. ஏன்னா ரொம்ப வெதர் ரொம்ப மோசமாக இருக்குங்க. தூரத்தில் வந்து ஒரு கண்டெய்னர் மாதிரிலாம் நிற்கிது. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மும்பை சிட்டியோட பில்டிங்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்களேன், நமக்கு தூரத்தில் வந்து எத்தனை பெரிய பெரிய ஷிப்ஸ் நிற்கிற பாருங்க, பெரிய பெரிய ஷிப்ஸுங்க. இங்கே பாருங்கள் லயனாக ஒரு காராக வந்துட்டுருக்கா. எல்லா காரையும் கொண்டு போயிட்டு அங்கே வந்து பார்க் பண்ணுறாங்க. அந்த நங்கூரத்தை போட்டு வச்சு கட்டி வச்சுருக்காங்க ஃபெரியை. ஸோ நம்ம யூஸ்வலாக நம்ம அந்தமான் போகிற அந்த ஜேர்னி மாதிரி தாங்க இருக்குது. எனக்கு ஒன்றும் புதுசாக தெரியல. என்னமோ ஏற்றிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி புகையாக வந்துட்டு இருக்குது. என்னால் இந்த இடத்துல நிற்கவே முடியலை. காற்று வந்து என்னை அப்படியே தள்ளிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோட டிஷர்ட்டு கேப்லாம் வந்து பயங்கரமாக பறந்துட்டு இருக்கு. பட் உள்ளே பார் வச்சுட்டு இங்கே வந்து ஆல்கஹால் குடிக்காதீங்க அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. இது என்ன லாஜிக் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். அங்கே பாருங்கள், அந்த டாகுக்கும் வந்து டிக்கெட் எடுத்து தான் வந்து டாகையுமே கூட்டிகிட்டு வருவாங்க போல். அது போக மாட்டேங்குது, இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கு. அங்கே பாருங்களே எவ்வளோ பெருசாக இருக்குது. வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ நான் எங்கே நின்றுட்டுருக்கேன்னு பாருங்கள். எனக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபெரி நின்றுட்டுருக்கா. ஸோ நம்ம மும்பையில் தான் இருக்கோம். நம்ம போன எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா மும்பை வந்திருக்கோம். மும்பை வந்து இந்த லோக்கல் ட்ரெயின் அப்புறம் அங்கே இருக்கிற டபுள் டெக்கர் பஸ்லலாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த மும்பையில் இருக்கிற ஒரு ஃபெரி ரைடு தான் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். ஃபெரின்ட்டு என்னடா ஒரு பெரிய ஷிப்பு மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம ஆக்சுவலாக அந்தமானில் நிறையா போட் ரைடு ஃபெரி ஷிப்லாம் வந்து ட்ராவல் பண்ணியிருப்போம். கொல்கத்தா டு அந்தமான் போயிருப்போம், சென்னை டு அந்தமான் போயிருப்போம். ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு சின்ன ஃபெரி தான். பட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ லென்த்தாக இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப பெரிய ஒரு ஃபெரிங்க, ப்ரைவேட் ஃபெரி, கவர்மெண்ட் கிடையாது. ஸோ M2M ஃபெரி இதோட பேர். நான் இதோட டிக்கெட் இதெல்லாம் என்ன டைமில் ஆப்ரேட் பண்ணுறாங்க, எப்படி நான் இதை கண்டுபிடிச்சேன், அதெல்லாம் நான் உள்ளே போகும்போது டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் டிக்கெட் எடுத்துட்டேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ப்ராசஸ் தான். ஆன்லைன்லேயே டிக்கெட் எடுத்தாச்சு. நம்ம என்ட்ரியை போட்டு உள்ளே அப்படியே போக வேண்டியதான். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளோட காரு, பஸ்ஸு, பைக்கு இது எல்லாத்தையுமே வந்து இந்த ஃபெரியில் வந்து ஏற்றிட்டு அப்படியே நம்ம ஃபெரி வந்து ட்ராவல் பண்ணுங்க. நம்ம அந்தமானில் வந்து லோக்கல் பீப்புளோட ட்ராவல் பண்ணி ஒரு 6 ரூபீஸ்க்கு டிக்கெட் எடுத்து போயிருந்தோம். பட் இந்த ஃபெரிக்கு டிக்கெட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் உள்ளே போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஷாக் ஆகிடுவீங்க. ஏன்னா ஒரு ப்ரைவேட் ஃபெரி இல்லை. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ப்ரைஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இப்போ இந்த பிளேஸோட நேம் வந்து பார்த்திங்கன்னா பௌச்சா தாக்காங்க அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தாங்க இருக்குது. இது வந்து சவுத் மும்பை. நம்ம வந்து குர்லா அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் ஸ்டே பண்ணியிருப்போம். டாடர் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு சென்டர் ஆஃப் த மும்பைன்னு கூட வச்சுக்கலாம், சிட்டி சென்டரில். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடலுங்க, அரேபியன் சீ போயிடும். இதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா அரேபியன் சீக்குள்ளே போயிடும். ஸோ இதுதான். இங்கேருந்து வந்து பக்கத்தில் வந்து ராய்கட்டுங்கிற ஒரு டிஸ்ட்ரிக் இருக்குது. அந்த டிஸ்ட்ரிக்கு இந்த ஃபெரியை வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. எதனால் இந்த ஃபெரியை ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, நார்மலாக இந்த மும்பையிலேருந்து ராய்கட் டிஸ்ட்ரிக் போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 மணி நேரம் ஆகும். ரொம்ப தூரம் போய் நவி மும்பை அந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் சுற்றிட்டு தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணணும். பட் இந்த ஃபெரி இருக்கிறதுனால வெறும் 1 மணி நேரம் மேக்ஸிமம் ஒரு 45 மினிட்ஸ்லேயே நம்ம அந்த 5 மணி நேரம் ஜர்னியை இந்த ஃபெரி மூலமாக கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ப்ளஸ் வந்து பஸ்ஸு, கார் எல்லாத்தையுமே இதில் ட்ராவல் பண்ணி ஈஸியாக எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த ஃபெரியை வந்து பீப்புள் எல்லாருமே வந்து லைக் பண்ணி இதில் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. நான் உங்ககிட்ட பேசிகிட்டே வந்துட்டுருக்கேன். அங்கே போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல். நான் இன்னும் டிக்கெட்டு இதில் தான் இருக்குது, ஃபோனில் தான் இருக்குது. நான் வேகமாக ஓடி போயிட்டு போர்டிங் எடுத்துட்டு உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு வந்து என்ன விவரம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பேசுகிறேன். ஏன்னா நான் இங்கே வந்ததே வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக தான் வந்தேன். ஏன்னா 5 மணிக்கு ஃபெரி, மணி வந்து இப்போ 4:30 ஆயிடுச்சு. 45 மினிட்ஸ்க்கு முன்னாடியே வந்து டிக்கெட் வந்து ஸ்கேன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. நான் அதை நோட் பண்ணாமல் நான் முன்னாடி ஃப்ரண்ட் வியூ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம சீக்கிரமாக உள்ளே ஓடி போயிட்டு என்ன விவரம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஏறிட்டு நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிக்கெட் வாங்கிட்டேங்க. நம்ம அந்த ஆன்லைனில் எடுத்திருந்தோம்ல, அதை அவங்ககிட்ட QR கொடுத்தோம் அப்படின்னா அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் டிக்கெட் வந்து கொடுக்குறாங்க. இதில் தான் வந்து நம்ம ட்ராவல் பண்ணணும். இதை காட்டிட்டு அப்படியே நம்ம சுற்றி அப்படியே ஏறி ஃபெரிக்குள்ளே ஏறணுமா. இதுதான் நம்ம வர்ற பஸ்ஸு, அந்த கார் எல்லாத்தையுமே வந்து இந்த இடத்துல நுப்பாட்டிடுறாங்க. அங்கே பாருங்கள், லைனாக வந்து இந்த இடத்துல நுப்பாட்டிட்டு அவங்க வந்து ஒரு சீல் மாதிரி வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு இந்த மாதிரி லைனாக போய்ட்டு நுப்பாட்டிடுறாங்க. நுப்பாட்டதுக்கப்புறம் ஒரு வெஹிக்கிளாக வந்து இந்த ஃபெரிக்குள்ளே ஏற்றுறாங்க. அதை நான் உங்களுக்கு கிட்ட போய்ட்டு காட்டுறேன் என்ன மாதிரி ப்ராசஸ் அப்படிங்கிறத கேட்டுட்டு சொல்கிறேன். இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கீழே வந்து அப்படியே தண்ணி, மேலே வந்து ஒரு சின்ன பாலம். இதில் தான் வந்து அந்த கார்லாம் ட்ராவல் பண்ணி ஃபெரிக்குள்ளே ஏறிட்டுருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது இல்லைங்க. நம்ம அந்தமானை பார்த்ததை விட ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஏன்னா இது வந்து ப்ரைவேட் ஃபெரி அப்படிங்கிறதுனால தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அந்தமானில் போகிறது வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ஃபெரி, அதில் வந்து அந்தளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. பட் இது வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த கேப்டன் யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு ரொம்ப சூப்பராக ஒரு மாதிரி ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறாங்க இந்த ஃபெரி சர்வீஸ். இங்கே பாருங்கள், ஒரு கார் வருது பாருங்கள். அந்த காரும் வந்து அப்படியே உள்ளே போகும்னு நினைக்கிறேன். இந்த காருக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 200 வாங்குறாங்க. 200 காருக்கு வந்து பைக்குக்கு தான் 200. ஆமாம், 2 வீலர் பைக்குக்கு வந்து 200, நம்ம சைக்கிளுக்கு வந்து 100 ரூபீஸு, காருக்கு வந்து 1000 ரூபா, பஸ்ஸுக்கு வந்து 4500 ரூபாங்க இதில் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு. அப்படி அவங்களுக்கு பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா மும்பையை சுற்றி 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அந்த ஏரியாவுக்கு போகணுங்க. ரொம்ப தூரம் அது.
ஸோ அதனால தான் இந்த ஃபெரி பாயிண்ட் வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், லைனாக ஒரு காராக வந்துட்டுருக்கா. எல்லா காரையும் கொண்டு போயிட்டு அங்கே வந்து பார்க் பண்ணுறாங்க. அங்கே பார்க் பண்ணிவிட்டு இந்த இடம் ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணிடுவாங்களாம். ரொம்ப டிமாண்டுங்க இதுக்கு டிக்கெட் கிடைக்கிறது. அதுவும் இப்போ வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இல்லைனா வந்து டூரிஸ்ட்டுமே வந்து அதிகமாக வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் காட்டுறேன். இந்த இடம் ஃபுல்லாக எவ்வளோ கவர் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் எத்தனை கார் போய் லைனாக நிப்பாட்டுறாங்கன்னு. ரொம்ப டிமாண்டுங்க. ஏன்னா இப்போ வந்து மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த ஜூலை ஆகஸ்ட் இந்த டைமிங்லேயும் வந்து இந்த ஃபெரி ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா வெதர் ரொம்ப மோசமாக இருந்தால் எடுக்க மாட்டாங்களாம். என்ன தான் 45 மினிட்ஸ்னாலும் மழை பெஞ்சா வந்து இந்த ஃபெரி வந்து ஆப்ரேட் ஆகாதான். ஏன்னா இது கொஞ்சம் வெஹிக்கிள்ஸ்லாம் ஏற்றிட்டு போகிறதுனால ரொம்ப வெயிட்டு தாங்கணும்ல. ஸோ அதனால் வந்து ஷேக் ஆகாமல் போகணும் அப்படிங்கிறதுனால இந்த ஃபெரி வந்து ஆப்ரேட் பண்ண மாட்டாங்களாம். அதாவது ரொம்ப மழை பெஞ்சிச்சு அப்படின்னா. இந்த சைடு பாருங்கள், நம்ம இங்கே தான் நின்று முதல்ல வீடியோ எடுத்தோம். அங்கே நின்று வீடியோ எடுத்தோம். இப்போ நம்ம அப்படியே உள்ளே ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டோங்க. இங்கே பாருங்கள், அந்த நங்கூரத்தை போட்டு வச்சு கட்டி வச்சுருக்காங்க ஃபெரியை. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். சரி, அப்படியே உள்ளே போயிட்டு உங்களுக்கு இந்த ஃபெரியை வந்து சுற்றி காட்டுறேன். என்ன சொல்கிறீங்க, இந்த ஃபெரியை வந்து சுற்றி பார்க்கலாமா? அப்படியே வாங்கினா உங்களுக்கு வந்து இந்த ஃபெரியை வந்து அப்படியே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஃபெரிக்குள்ளே தாங்க இருக்கேன். இங்கே பாருங்கள், எனக்கு பின்னாடி ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி. அப்படியே ஒரு மாதிரி லான்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு லக்ஸரியான ஒரு இதுங்க. நான் கூட 400 டிக்கெட்டுங்கிறதுனால எங்கேயும் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன். ஆமாங்க, இந்த ஃபெரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 400 டிக்கெட்டு. இதே வந்து நம்ம இன்னொரு கிளாஸ் இருக்குது, ஸ்கோடா அப்படிங்கிற மாதிரி லக்ஸரி கிளாஸு. அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 1500. ஆனால் எந்த டிக்கெட் வாங்கினாலும் இங்கே எல்லா இடத்துக்குமே அலோவ் பண்ணுறாங்க. அது என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஸோ வந்து இப்போ வந்து ஆளுங்க வந்து ரொம்ப கம்மியாக தான் வருவாங்களாம் தேர்ஸ்டே அப்படிங்கிறதுனால. ஃப்ரைடே சாட்டர்டே வந்தால் இந்த ஃபெரி முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ரௌடராக இருக்குமா, டிக்கெட் கிடைக்காதான், ஒரு வாரத்துக்கு முன்னாடியே புக் பண்ணணுமா. ஸோ நான் செக் பண்ணேன். ஆமாம், டிக்கெட் எதுவுமே அவைலபிளாக இல்லை. நாளைக்கு ஃப்ரைடே வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. சாட்டர்டே சண்டே ஃபுல்லாக வந்து சோல்ட் அவுட்டுன்னு இருக்குது. ஸோ அப்படியே நம்ம கப்பலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம். இந்த சைடு பாருங்கள், இந்த கப்பலோட மேப் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு அவுட்லெட் மாதிரி 3 டெக்கில் வந்து கீழே உள்ளது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வச்சுப்பாங்க. அது கீழே உள்ளது வந்து இன்ஜின் இருக்குது. அதுக்கு மேலே வந்து பேசஞ்சர்ஸ். அதுக்கு மேலேயும் வந்து ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே வந்து கேப்டன் அந்த டெக் ரூம் இருக்குல்ல, டேஷ்போர்டு, அவங்களோட ஒரு இது இருக்கும். ஸோ அதை தான் வந்து இங்கே வச்சுருக்காங்க. உங்களுக்கு கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாக வந்து ஒரு காஃபிடேரியா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு சோஃபா வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இதுதான் வந்து மெயினான ஏரியா போல் இந்த ஃபெரியில். நான் அப்படியே உங்களுக்கு வெளில போயிட்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். இங்கே பாருங்க, இந்த ஃபெரியோட ஃப்ரண்ட் சைடு வந்துட்டோம். இதான் ஃப்ரண்ட் வியூ. நமக்கு ஸ்டார்டிங்கில் நடந்து வந்திருப்போம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு. அதுலேருந்து ஏறி இந்த சைடு வந்திருக்கோம். மேலேயுமே வந்து வெயிட்டிங் ஹால் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. நம்ம மேலே ஏறி உட்காந்துட்டு அப்படியே ஜாலியாக போகிற மாதிரி காற்று வாங்கிட்டு. ஸோ இந்த சைடு நம்ம அப்படியே உட்காந்துக்கலாம். ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கிட்ட வந்து அப்படியே அந்த போர்ட்டுன்னு நினைக்கிறேங்க. நிறையா அந்த டேங்கர்ஸ் எல்லாமே வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஃபெரி ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது. ஆனால் வந்து தண்ணி எப்படி இருக்கிறதுனால அந்த மூமெண்ட்டில் வந்து ஸ்டார்ட் ஆன மாதிரியே இருக்குது. மற்றபடி இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. அதே மாதிரியே நம்ம போகிற இந்த மாண்ட்வா அப்படிங்கிற இந்த பிளேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் நார்மல் இது இருக்கும்ல, போட்டிங் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஒரு 5 பேர் 6 பேர் நம்மளோட அந்தமானோட லாஸ்ட் எபிசோட் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம போட்டிங்கில் போயிட்டு அந்த ரோஸ் ஐலாண்டு அந்த மாதிரி ஏரியாங்கள்லாம் வந்து நம்ம சுற்றி பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இங்கேயுமே இருக்குது. நம்ம லோக்கலில் போகிறதுக்கு, லோக்கல்லனா அந்த மாதிரி 400 1500 கொடுத்து அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க அந்த மாதிரியான ஃபெரியிலையுமே ட்ராவல் பண்ணுவாங்க. அது ஜஸ்ட் ஒரு 90 ரூபீஸ் 100 ரூபீஸ் அந்த மாதிரி தான் வரும். அவ்வளோதாங்க, ஃபைனலி நம்மளோட ஃபெரி வந்து எடுத்துட்டாங்க. நல்லா அந்த அரேபியன் சீக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகுது. நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சின்ன சின்ன ஷிப்ஸ்லாம் நிற்கிது. அதுவுமே வந்து ஃபெரிஸ்ன்னு தான் நினைக்கிறேன். ஏகப்பட்ட கவர்மெண்ட் ஃபெரிஸ் வந்து நம்மளை சுற்றி நிற்கிதுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சைடு வந்து இந்த கண்டெய்னர் லாரிலாம் நிற்கும்னு நினைக்கிறேன். அது வந்து அந்த சைடு இருக்கும், அங்கே தூரத்தில் இருக்கும். நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்ம யூஸ்வலாக நம்ம அந்தமான் போகிற அந்த ஜர்னி மாதிரி தாங்க இருக்குது. எனக்கு ஒன்றும் புதுசாக தெரியல. பட் இது ஃபெரி மாதிரியே இல்லை. ஏன்னா ஒரு பெரிய ஷிப்பு மாதிரி இருக்குது. நம்ம நலந்தா ஷிப்பில் போயிருப்போம் கொல்கத்தாலேருந்து. ஸோ அந்த ஒரு ஃபீல் தான் வருது. பயங்கரமாக காற்றடிச்சிட்டு இருக்கு. எனக்கு பின்னாடி பாருங்கள், நிறைய பேர் செல்ஃபீஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி வந்து அந்த ஊருக்கு போகிறவங்களை விட இந்த டூரிஸ்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த ஃபெரியில் வந்து ட்ராவல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்படியே அந்த சைடு போகிறேன். அந்த சைடு உங்களுக்கு வந்து சிட்டி வியூ இருக்கும். அது உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கிளியராக. ஐயோ, காற்றடிக்கிறதுனால அங்கங்கே அப்படியே ஆடி போகிற மாதிரி இருக்குங்க. இந்த சைடு பாருங்கள், சிட்டி வியூ எப்படி இருக்குது பாருங்கள். பயங்கரமாக இருக்குல்ல. அங்கே பாருங்கள், தூரத்தில் வந்து ஒரு கண்டெய்னர் மாதிரிலாம் நிற்கிது. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மும்பை சிட்டியோட பில்டிங்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாம் பெரிய பெரிய பில்டிங்ஸாக இருக்குங்க. நம்ம சென்னையிலேருந்து வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் எல்லாமே ஒரு புது டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரிங்க கீழே வந்து ரொம்ப கம்மியான கார்ஸு வெஹிக்கிள்ஸ் தான் இருக்குது. என்னமோ ரொம்ப ஃபுல்லாக நிரப்பிடுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா
ஆக்சுவலாக என்ன கதை அப்படின்னா எனக்கு வந்து வியாழக்கிழமை ப்ளஸ் வந்து வெதர் வந்து ரொம்ப மோசமாக இருக்குல்ல, எனக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளவுடடாக இருக்குல்ல. ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்து டிக்கெட் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்களாம். ஏன்னா நேற்று நைட்டு வந்து இவங்களுக்கு வந்து ஒரு அலர்ட் போயிருக்கு மெசேஜ், இந்த மாதிரி ஹெவி ரெயின் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபெரி ஆப்ரேட் பண்ணுற அந்த லோக்கல் பீப்புள் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த வெஹிக்கிள்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லைனா வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனால் கம்பல்சரி வந்து சாட்டர்டே சண்டே வந்து இந்த ஃபெரியை வந்து ஆப்ரேட் பண்ணிடுவாங்களாம் டூரிஸ்ட்டுக்காண்டி. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரௌட் வந்து அதிகமாகிருமா. மேக்ஸிமம் வந்து 500 பீப்புள் தான் அலோடு. இன்றைக்கி வந்து ஒரு 150லேருந்து 200 பேர் தான் வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைஃப் ஜாக்கெட்ஸ், லைஃப் போட் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அதை லிவர் எடுத்து விட்டோம்னா அந்த சைடு போயிட்டு உள்ளே போய் குதிச்சிரும், அதுக்காக வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள், தூரத்தில் பாருங்கள் எவ்வளோ கார்ஸு, அப்புறம் வந்து லாரி இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட்டுக்காண்டி வச்சுருக்காங்களா இல்லை இங்கேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியலை. பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாம் பிராண்டடுங்க, நியூ. என்னால் இந்த இடத்துல நிற்கவே முடியலை, காற்று வந்து என்னை அப்படியே தள்ளிகிட்ருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோடய டிஷர்ட்டு கேப்லாம் வந்து பயங்கரமாக பறந்துட்டுருக்கு. அப்படியே விட்டு அப்படியே பின்னாடி அப்படியே இழுத்துட்டு போயிடும் போல் அந்தளவுக்கு வந்து காற்று அடிச்சிட்ருக்கு. அங்கே பாருங்கள், கீழே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அலையெல்லாம் வந்து அப்படியே சூப்பராக பியூட்டிஃபுல்லாக போயிட்டுருக்கா. ஸோ இப்படி தான் வந்து இந்த ஜேர்னி போயிட்டுருக்கு. இந்த ஃபெரி எடுத்து ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகலை, அதுக்குள்ளேயுமே வந்து பயங்கரமான ஆட்டம்லாம் காட்டிகிட்டு இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் கூட ஏதோ சும்மா நார்மலாக அப்படியே செத்த போன மாதிரி போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சேன். பட் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம அப்படியே ஃப்ரெண்டில் போகலாம். ஃப்ரெண்டில் போய்ட்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். அங்கே பாருங்கள், இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த லைஃப் ஜாக்கெட் மாதிரி லைஃப் சேவிங் எக்யூப்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. இது எக்ஸாக்டாக என்னென்னு தெரில எனக்கு. ஏன்னா நான் ஒரு 2-3 தடவை ஷிப்பில் போயிருக்கேன். பட் இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆக்சுவலாக இது வந்து நம்ம எதனா எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வந்து தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டுருவாங்க போல். அதை வந்து அவங்க வந்து பிடிச்சி நம்ம வந்து மிதந்துட்டு வரணும் போல், அதுக்காண்டி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்காக தான் அந்த மாதிரி கயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. இந்த இடத்துல உட்காராதீங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் வச்சுருக்காங்க, இங்கே ஒன்று வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைட்லேயுமே அந்த மாதிரி இருக்குது. ஆனால் என்னன்னாங்க, இந்த வடக்கு சைடு வந்துட்டு இந்த ஷிப்பு இந்த ஃபெரியில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரௌன் கலர் எச்சி துப்பி வைப்பாங்கள்ல, அது வந்து இங்கே கம்மியாக இருக்குது, பார்க்க முடியலை, கம்ப்ளீட்டாக இல்லை. மற்றபடி ட்ரெயின், பிளாட்ஃபார்மு, மும்பை சிட்டி, பஸ்ஸு எல்லா இடத்துலையும் வந்து துப்பி ஒரு மாதிரி அசிங்கம் பண்ணி வச்சுருப்பானுங்க எல்லா சைடும். அது மும்பைன்னு கிடையாது, நீங்கள் தமிழ்நாடு, கேரளா அதை தாண்டிட்டிங்கனாலே வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்மளால் கண் கூட பார்க்க முடியும். அதே மாதிரிங்க, இப்போ நம்ம இந்த ஃபெரி எடுக்காமல் ரோடு வழியாக போகணும் அப்படின்னா நான் ஒரு 4-5 மணி நேரம் ஆகும்னு சொன்னேன்ல, அது எக்ஸாக்டாக கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 110 மும்பையிலேருந்து அந்த மாண்ட்வா அப்படிங்கிற ராய்கட் டிஸ்ட்ரிக், மும்பை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பக்கத்து டிஸ்ட்ரிக் போகணும் அப்படின்னா ஒரு 110 கிலோமீட்ரு. அது 4 மணி நேரம். ஏன் அப்படின்னா வந்து டிராஃபிக் இருக்கிறதுனால. இதே நைட் டைமில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 1.5 ஹவர் இல்லைனா 2 மணி நேரம் அந்த மாதிரியே போயிடலாம். அதாவது இந்த ஃபெரி போகிறத விட ஒரு 1 ஹவர் முன்னாடி, 1 ஹவர் லேட்டாக போவோம். பட் நார்மலாக இப்போ டே டைம்லலாம் போகிறோம், அதாவது காலையில் ஒரு 6 மணி டு ஈவினிங் இல்லை நைட்டு ஒரு 10 மணிக்குள்ளே போகணும் அப்படின்னா மேக்ஸிமம் 3லேருந்து 4 மணி நேரம் ஆகுமா, பயங்கர டிராஃபிக்னால சிட்டிக்குள்ளே. ஸோ அதனால தான் வந்து இந்த ஃபெரியை வந்து யூஸ் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்களேன், நமக்கு தூரத்தில் வந்து எத்தனை பெரிய ஷிப்ஸ் நிற்கிற பாருங்க, பெரிய ஷிப்ஸுங்க என்னமோ ஏற்றிட்டு போயிட்டுருக்காங்க. ஒரு மாதிரி புகையாக வந்துட்டு இருக்குது, சிமெண்ட்டு கொட்டுற மாதிரிலாம் பயங்கர பெருசுங்க. ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரியான ஒரு பெரிய ஷிப்ஸ் போல். இங்கே பாருங்கள், அலை அடிச்சிட்ருக்குங்க. இதனால தான் வந்து எல்லாருமே டிக்கெட்டை கேன்சல் பண்ணியிருக்காங்க, ஃபெரி வந்து கேன்சல் ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்டு. ஏன்னா ரொம்ப வெதர் ரொம்ப மோசமாக இருக்குங்க. பிரம்மாண்டமாக இருக்குது, ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துலலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரௌட் இல்லாமல் ரொம்ப எம்டியாக இருக்காங்க அப்படின்னு. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருக்குங்க. லைஃப்பில் வந்து மும்பை வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபெரியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபெரியோட நேம் வந்து M2M ஃபெரி. டெய்லி வந்து ஒரு 3 டைம்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. காலையில் 7 மணி, அப்புறம் ஒரு 12 மணி, அப்புறம் ஒரு 5 மணி, இந்த மாதிரி ஒரு 3 டைம் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அவங்க வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா M2M ஃபெரி அப்படின்னு போட்டிங்கன்னா கூகுளில் வரும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற வெப்சைட்டில் போய்ட்டு புக் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபேமிலியாக வர்றீங்க அப்படின்னா நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜேர்னியாக இருக்கும். இது வந்து எந்த ஒரு ஸ்பான்சர் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு வந்து நான் என்னோடய ஃப்ரெண்டு சொன்னேன் அப்படிங்கிறதுனால தான் நான் இதில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே நம்மளோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம். இன்னும் வந்து ஒரு 1/2 hour ஆகும்னு நினைக்கிறேன் அந்த மண்டவா அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு போகிறதுக்கு. நல்லா இருக்குது. ஆனால் ரொம்ப பயங்கர ஷேக்குங்க. இந்த மாதிரியான ஒரு ஷேக்கை வந்து என் லைஃப்பில் பார்த்ததே இல்லை. நம்ம அந்த ஃபெரியில் நம்ம இதுக்கு முன்னாடி ஷிப்பில் போயிருக்கோம். பட் அந்த எபிசோட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்தளவுக்கு வந்து ஆட்டம் வந்து இருந்திருக்காது. பயங்கரமாக ஆடி போயிட்டுருக்கு. கீழே விழுந்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு ஆடுதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கீழே போகுது, அப்புறம் பாருங்கள் டக்குன்னு வந்து பாருங்கள் மேலே ஏறும். தெரியுதா உங்களுக்கு? மேலே ஏறுது பாருங்கள். இப்படி தான் போய்க்கிருக்கு. பயங்கர ஆட்டங்க. ஏன்னா மழை ரொம்ப பயங்கரமாக பெஞ்சிட்ருக்கு. இது மான்சூன் சீசனுங்கிறதுனால நம்ம சென்னையில் வந்து பயங்கரமாக வெயில் கொளுத்திட்டுருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். பட் மும்பை வந்தால் இந்த மான்சூன் டைம் நல்லா என்ஜாய் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த கப்பலில் மேலே இன்னொரு ஃப்ளோர் வச்சுருக்காங்க, அங்கே தான் போயிட்டுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்.
இது வந்து அடுத்த டெக்குங்க. மேலே லாஸ்ட் டெக்கில் வந்து கேப்டன்லாம் இருப்பாங்க. இது அதுக்கு கீழே உள்ள டெக்கு. மொத்தம் வந்து 4-5 டெக்கு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன்ல, மொத்தம் வந்து 5 டெக்குங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியான ஒரு பிளேஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே அப்படியே ஜாலியாக உட்காந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் போல். இங்கே எதனா ஷாப்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து க்ளோஸில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், எதனா ஓப்பனில் இருந்துச்சுன்னா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே நோ ஆல்கஹால்னு போட்டிருக்காங்கல்ல. பட் இங்கே வந்து உள்ளே வந்து ஒரு பார்லாம் இருக்குது. அங்கே வந்து கேமரா அலோடு இல்லை. நான் போய் கேட்டேன் உள்ளே போகலாமா அப்படின்னு. கேமரா அலோடு இல்லை அப்படின்ட்டாங்க. உள்ளே வந்து ஒரு பார் வச்சுருக்காங்க. பட் உள்ளே பார் வச்சுட்டு இங்கே வந்து ஆல்கஹால் குடிக்காதீங்க அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. இது என்ன லாஜிக் அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. அந்த சைடு 2 பேர் உட்காந்துருக்காங்க. டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நம்ம அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே நம்ம போகலாம். இங்கே பாருங்க, இங்கேயுமே வந்து ஒரு சின்ன பார் இருக்குது. உள்ளே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று வச்சுருக்காங்க. இதில் பாருங்கள், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. வேணும்னா நம்ம வந்து வாங்கிக்கலாம் போல். பட் நான் வந்து குடிக்க மாட்டேன், அது எல்லாருக்குமே தெரியும். சும்மா உங்களுக்காண்டி இந்த ஃபெரியில் இதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ப்ரைவேட் ஃபெரி அப்படிங்கிறதுனால சூப்பராக இருக்குல்ல. நான் கூட ஏதோ காஃபி கடை அப்படின்னு நினச்சி ஏறி வந்துட்டேன், தப்பான இடத்துக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாங்க, இந்த ஃபெரிக்குள்ளே ஒரு ஆரஞ்சு ஜூஸ் விற்றாங்க, அதை வாங்கியிருக்கேன். ஆரஞ்சு ஜூஸ்னால் நார்மல் அந்த கெமிக்கல் ஜூஸ் தான். மற்றபடி இந்த ஃப்ரெஷ் ஜூஸ் அதெல்லாம் வந்து இங்கே இருக்காது போல். ஏன்னா டூரிஸ்ட் ரொம்ப கம்மியாக, அந்த பேசஞ்சர்ஸ் கம்மியாக வர்றதுனால எதுவும் வந்து இவங்க வந்து ரெடி பண்ணலையாம். ஆல்மோஸ்ட் நம்ம போயிட்டு இறங்க போகிறோம்னு நினைக்கிறேன். இதை குடிச்சிட்டு நம்ம அப்படியே இறங்கிடலாம். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபாங்க. அவ்வளோதான், நம்ம வெளியில் வந்துட்டோம். அப்படியே இறங்கிட்டு நம்ம வந்து போக வேண்டியதாங்க குடிச்சிட்டு. அவ்வளோதாங்க, நம்மளோட ஃபெரி வந்து இந்த மண்டபா அப்படிங்கிற இந்த இடத்துக்கு வந்துருச்சுங்க. அங்கே போயிட்டு பார்க் பண்ணிடுவாங்க. தூரத்தில் பார்க் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அப்படியே வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி நம்ம கரைக்கு போயிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஃபெரி வந்து நிற்க போகுது. அந்த இதில் வந்து அடித்து ஜம்முன்னு வந்து நிப்பாட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்து மோத போகுது. இதில் வந்து காற்று அடித்து வச்சுருக்காங்க, ஒரு ஏர் பேக் மாதிரி. அதில் வந்து அப்படியே மோதி அப்படியே வந்து நம்ம ஃபெரி வந்து நிற்க போகுதுங்க. இப்போ பாருங்கள், அவ்வளோதாங்க. அங்கே பாருங்கள் எப்படி பயங்கரமாக இருக்குது பாருங்கள். அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரண்ட் வழியாக வந்து ஏறிடணுங்க. ஃப்ரண்ட்டில் கொண்டு போய் அதில் ஜாயின் பண்ணிடுவாங்க. அதில் ஜாயின் பண்ணிவிட்டா நம்ம அப்படியே வாக் பண்ணி போயிட வேண்டியதான். கார்லாம் வந்து அதில் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சூப்பராக இருக்குல்ல. தண்ணிங்க, அந்த லாஸ்ட் டெக்கில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி உள்ளே இருக்குது. அந்த தண்ணியெல்லாம் வந்து வெளியில் வருது போர்ட்டுக்கு வந்த உடனே. கிட்ட பார்த்திங்கன்னா தெரியும். அங்கே பாருங்கள், நிறுத்தின உடனே நம்மளோட அந்த கார்ஸ் பைக்ஸ் எல்லாமே வந்து இது வழியாக வந்து எக்ஸிட்டில் போயிட்டுருக்குங்க. அவ்வளோதான், எல்லாருமே வெளியில் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் அப்படியே இந்த ஃபெரிக்கு பாய் பாய் சொல்லிவிட்டு அப்படியே ரிட்டன் வந்து கிளம்ப வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க. ஹாரன் அடிக்கிறாரு. அவ்வளோதாங்க, இந்த M2M ஃபெரியிலேருந்து இறங்கியாச்சு. இனி வந்து நம்ம அப்படியே சும்மா ஒரு வாக் பண்ணி போக வேண்டியது தான். இங்கே பாருங்கள், பெட்டெலாம் கூட இந்த ஃபெரியில் வந்து அழைச்சிட்டு வரலாம். இதுக்கு வந்து டிக்கெட்டுன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், இந்த டாகுக்கும் வந்து டிக்கெட்டாங்க. டிக்கெட் எடுத்து தான் வந்து டாகையுமே கூட்டிகிட்டு வருவாங்க போல். அது போக மாட்டேங்குது, இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்குது. பாருங்களே எவ்வளோ பெருசாக இருக்குது. ஏங்க, நம்ம வந்து இந்த ஃபெரி வந்து பார்த்திங்கன்னா 6:50க்கு ரிட்டன் கிளம்புமாங்க. இப்போ மணி வந்து 6 மணி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 50 மினிட்ஸ் வெயிட் பண்ணால் இதே ஃபெரியில் நீங்கள் வந்து மும்பை போயிடலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் எனக்கு திரும்ப இந்த ஃபெரியில் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்ம ரோடு வழியாக ஒரு லோக்கல் பஸ்ஸில் ஏறி போகலாம் அப்படின்ட்டு ஒரு யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா மணி இப்போ தானே 6 மணி ஆகுது. நம்ம என்ன வேலை இல்லை, இது தானே நமக்கு வேலை. அப்படியே நம்ம ஒரு 4 மணி நேரம் அப்படியே ட்ராவல் பண்ணி ரோடு வழியாக மும்பை போகலான்ட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். பட் இருந்தாலும் இதில் போகிறது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஒரு 45 மினிட்ஸில் நம்ம மும்பையில் போய் இறக்கி விட்ருவாங்க. அதான் யோசிச்சுட்ருக்கேன், என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள். இருங்க, ஒரு 5 நிமிஷத்தில் நானே முடிவு பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஏங்க, அந்த ஃபெரியிலேருந்து இறங்கி வந்துட்டேன். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே வந்து பார்க்கிங்க. நான் ஒரு பார்க்கிங்கில் தான் நடந்துகிட்ருக்கேன். எனக்கு பின்னாடி இப்போ ஒரு 10 கார் இருந்தது. அந்த 10 காரையும் திரும்ப வந்து அந்த ஃபெரியில் வந்து ஏற்றுறதுக்கு உள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா திரும்ப வந்து இது 6:50க்கு கிளம்புதில்ல. இப்போ மணி வந்து ஒரு 6:10 ஆகுது. அதான் இப்போ லோக்கலில் இருக்கிறவங்ககிட்ட கேட்டேன், இந்த மாதிரி நான் பஸ்ஸில் போகலாமா ரிட்டனு அப்படின்னு கேட்டேன். அது நல்ல ஆப்ஷன் கிடையாது. நீங்கள் வந்து திரும்ப இந்த ஃபெரியிலே போயிடுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அது 150 கிலோமீட்டர் ஆகும், 150 அந்த மாதிரி ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ப்ளஸ் டைம் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்கும். ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட்டுமே இங்கேருந்து கிடையாதாம். இந்த பீச் ஏரியாவிலேருந்து மெயினான ஏரியாவுக்கு போகிறதுக்கான டிரான்ஸ்போர்ட் இல்லை. அதுக்கு நீங்கள் ஆட்டோவுக்கு வந்து நீங்கள் 400-500 கொடுத்து போகிறதுக்கு இதிலே நீங்கள் 400 கொடுத்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு 1 ஹவரில் நீங்கள் மும்பை போயிடலாம் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, இதில் திரும்ப ரிட்டன் போயிடலாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாலியாக அப்படி போக வேண்டியது தான். அதான் இப்போ டிக்கெட் கவுண்டரை நோக்கி போயிட்டுருக்கேன். ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வந்து ரிட்டன் போயிடலாங்க. அதான் இங்கே போய்ட்டு கேட்போம், டிக்கெட் கொடுக்குறாங்களா இல்லை ஆன்லைனில் ஃபுல்லாகிடுச்சா என்னன்னு தெரில, பார்ப்போம். அவ்வளோதாங்க, ரிட்டன் டிக்கெட்டும் எடுத்துட்டேன். ரிட்டன் டிக்கெட் 440. அதான் 440 தான் நான் ஆன்லைனில் புக் பண்ணுது. நான் 400ன்னு சொன்னேன். 440 ரிட்டன் நம்ம அதே ஃபெரியில் தான் போகிறேன்.
ஸோ இதுக்கப்புறமும் நீங்கள் வீடியோ நான் திரும்ப போயிட்டு உள்ளே விளாக் எடுத்தேன்னா கண்டிப்பாக காண்டாயிருவீங்க. ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு புது வீடியோவில் இதே மும்பையில் நான் உங்களை சந்திக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோக்களில் மும்பையில் யாருமே காட்டாத நிறைய விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு ரியலாக நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் பண்ணுறது எதுனா உங்களுக்கு எதனா ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் போய் ட்ராவல் பண்ணி வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ ஓகேங்க, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றிங்க.